ஜனவரி 2 புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 19 முதல் 28 வரை. எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோது அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்கான வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவா? எலியாவோ? வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஒரு படிக்கின்ற குழந்தையிடம் நீ யார் என்று கேட்டால் தன் தந்தையின் பெயரை சொல்லும். ஒரு சமுதாய தலைவரிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் தாங்கள் சார்ந்துள்ள கட்சி மற்றும் அதில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியினை கூறுவார்கள். ஒரு மதத் தலைவரிடம் நீர் யார் என்று கேட்டால் தான் சார்ந்துள்ள மதம், நம்புகிற கடவுளின் ஊழியன் என்று குறிப்பிடுவார்கள். இவையெல்லாம் தாங்கள் பெற்றுள்ள பணி வாழ்வின் அடையாளமாக வழங்கப்பட்டவை. ஆனால் உண்மையிலேயே ஒருவர் யார் என்றால் யாராலும் உண்மையான பதிலை தர முடியுமா என்றால் அது கேள்விக்குறியே. அத்தகைய ஒரு நிலைமைதான் இன்று திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் செய்து வந்த அடையாளத்தை வைத்து அவர்கள் பல விமர்சனங்களை எழுப்புகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே திருமுழுக்கு யோவான் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் மனம் தளராமல் தான் யார் என்பதை வெளிப்படுத்த முடிந்தது. இன்று நீயும் நானும் உன்னை அறிந்திருக்கிறாயா என்று கேட்டு பார்க்கவே இன்றைய வாசக வரிகள் நம் ஒவ்வொருவரின் கதவையும் தட்டுகின்றது. கேட்டு பார்ப்போம். நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். இந்த புதிய ஆண்டில் நம்மையும் இறைவன் பாலை நிலத்தில் ஒலிக்கும் இறைவனின் குரலாக அழைக்கின்றார். நான் எப்படி இருக்கின்றேன்? பிறரின் நல்லெண்ணத்தை பெறுவதற்காக பொய்யான வேடம் புனைந்து முகமூடிகள் அணிந்து வாழுகின்றேனா? அல்லது நமது நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு இயல்பாக வாழுகின்றேனா? அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி நன்கு அறிந்து இயல்பாக நேர்மையாக வாழும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.